கிடைத்தது, கிடைத்தது, பொற்காசுகள் கிடைத்தன. சாது முனிவர் கூறியது போல அதிசயம் நடந்தே விட்டது. கிடைத்தது, பொற்காசுகள் கிடைத்தன. தாங்கள் அரசனின் மகன் என்று சாது முனிவர் என்னிடம் கூறினார். அந்த சாது முனிவரின் ஆசீர்வாதத்தை பெற்று எனது மகள் அன்சுமதியின் திருமணத்தை தங்களுடன் நடத்த கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் இவ்வளவு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன் தாங்கள் என்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டாமா? தாங்கள் இளவரசர், நேர்மையானவர், அடக்கம் கொண்டவர். இது மட்டும் போதாதா என்ன? யாரை இளவரசன் என்கிறீர்களோ அவன் அரசை இழந்துவிட்ட ஒரு ஏழை. இளவயதிலேயே, அதாவது பிறக்கும் போதே எனது பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள். உங்கள் பார்வைக்கு அடக்கமுள்ளவனாக தெரியலாம். எனது பார்வையில் நான் துரதிர்ஷ்டசாலி. நான் பிறந்தவுடனேயே எனது பெற்றோரை இழந்தேன். அப்படியென்றால் இப்பொழுது தங்களுக்கு அவர்கள் பெயர் கூட நினைவிருக்காதே? எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும். நான் விதர்ப மகாராஜா சத்யரதனின் மகாராணி சுரதாவின் மகன் என்று. மகாராஜா சத்யரதனா? அப்படியென்றால் நீ அவருடைய மகனா? அவரை தெரியுமா? ஆம் இளவரசே, அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். ஒருவேளை உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அவரது எதிரி விஷத்வஜன் தந்திரமாக அவரை கொன்றான். விதர்ப அரசையும் பிடித்து விட்டான். ஆனால் நீ கவலை கொள்ளாதே. எனது சேனை எப்போதும் உனது பக்கம்தான் இருக்கும். நீ விரைவிலேயே விதர்பா மீது படையெடுத்து சென்று மீண்டும் உனது நாட்டை கைப்பற்று. ஆனால் அதற்கு முன்பு எனது மகளை மணந்து கொள். மரியாதைக்குரியவரே, தங்கள் அருளையும் நட்பையும் பெற்றதில் நான் மிக பெருமை அடைகிறேன். ஆனால் எனது தாயின் அனுமதியை பெறாமல் நான் எந்த செயலையும் செய்ய முடியாது. திருமணம் போன்ற காரியத்தை செய்யவே முடியாது. காரணம், எனது வளர்ப்பு தாய் உமா எனது சொந்த தாயை விட மேலானவள். அவள் எனது உயிரை மட்டும் காப்பாற்றவில்லை, என்னை வளர்த்து ஆளாக்கியவளும் அவளே. இந்த பூலோகம் உன்னை போன்ற புண்ணியாத்மாக்களின் காரணத்தால் பெருமை அடைகிறது. கேளு தர்மகுப்தா, எனக்கு அரச மரத்தின் கீழ் இந்த புதையல் கிடைத்தது. சாது முனிவர் கூறியது போலவே அதிசயம் நடந்துவிட்டது. எனக்கும் இப்போது ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. எவர் ஒருவருக்கு சிவனுடைய அருளும் ஆசியும் இருக்கிறதோ அவருக்கு எல்லா அதிசயங்களும் நடந்தேறும். பரம்பொருளின் ஆசி பெற்ற தர்மகுப்தனுக்கு கந்தர்வ அரசன் கோத்திரவேணரின் படையின் உதவி கிடைக்கிறது. அதன் மூலம் தர்மகுப்தன் விதர்ப நாட்டை கைப்பற்றுகிறான். ஆனால் விதர்ப அரசன் விஷத்வஜன் நடப்பது ஏதும் அறியாமல் மதுபானத்தில் மூழ்கி இருக்கிறான். மகிழ்ச்சியில் திளைக்கிறேன் அழகிய. மகாராஜா, 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 விபரீதம் நடந்து விட்டது. என்ன என்ன நடக்க போகிறது அமைச்சர்? நமது தேசம் விழுந்து விடும். பிறகு இனி இனி தங்கள் அழிவுதான் மீதம் உள்ளது மகாராஜா. என்ன கூறுகிறீர்கள் அமைச்சரே? சத்யரதனின் மகன் தர்மகுப்தன். ஆம், தர்மகுப்தன் தனது பழியை தீர்த்துக் கொள்ள கையில் வாளேந்தி வந்து கொண்டிருக்கிறார். பிறகு என்னுடைய உடை வாளும் எங்கிருக்கிறது? எனது தந்தையை கொன்றவனே, உனது வாளால் என்ன செய்வாய்? எனது சேனை விதர்ப நாட்டில் எல்லா இடத்தையும் முழுவதுமாக பிடித்து விட்டது. இனி உனது செயலுக்கு தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். மன்னித்து விடு, மன்னித்து விடு, மன்னித்து விடு. எனக்கு உயிர் பிச்சை அளித்து விடு, உயிர் பிச்சை அளித்து விடு. நீ மன்னித்தாயா? நீ மன்னிப்பு வழங்கினாயா? நீ உயிர் பிச்சை அளித்தாயா? எந்த விஷயத்தை மற்றவரிடம் எதிர்பார்க்கிறாயோ அதை முதலில் நீ செய்து காட்ட வேண்டியது அவசியம் ரிஷத்வஜா. உண்மையை கூறுகிறாய். சத்தியவாதிதான் அவ்வாறு செய்வான். என்னை போன்ற அகந்தை கொண்டவன், பழியை சுமத்துபவன், புத்தி இல்லாதவன் இந்த மாபெரும் உண்மை எவ்வாறு புரிந்து கொள்வான் சொல்? ஆகையால் தான் நான் உயிர் பிச்சை கேட்கிறேன். உயிர் பிச்சை கொடு. உயிர் பிச்சையா? என் தந்தையை கொன்றவனுக்கு உயிர் பிச்சையா?
நிச்சயம் இல்லை. எச்சரிக்கிறேன், எச்சரிக்கிறேன் தர்மகுப்தா. கொலைக்கு பதில் கொலை செய்வது கொலைகாரனின் செயல், நீச்சனின் கொடிய செயலாகும். சிவபக்தனுடையது அல்ல, தர்மகுப்தனதும் அல்ல. எனக்கு உயிர் பிச்சை கொடு தர்மகுப்தா, உயிர் பிச்சை கொடு. கொடுத்தேன், நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தேன். ஆனால் ஒரு வாக்களி, இனி விதர்ப அரசுக்கு எதிராக சதி ஏதும் செய்யக்கூடாது. நான் வாக்களிக்கிறேன், நான் வாக்களிக்கிறேன். விதர்ப நாட்டிற்கும் உனக்கும் எதிராக எந்த சதித்திட்டத்தையும் போட மாட்டேன். உனக்காக எப்பொழுதும் நன்மையே வேண்டி வருவேன். சிவபக்தியை பிரச்சாரம் செய்து கொண்டு நல்ல முறையில் உன் நாட்டை அரசாழ்வாய். இறைவன் சிவன் உனக்கு நன்மதி அளிக்கட்டும். ஓம் நமச்சிவாய. உங்களிடம் ஒரு வேண்டுகோள் மகாராஜா தர்மகுப்தரே. தாங்கள் எனது நாட்டையும் விதர்ம நாட்டையும் இணைத்து அரசாள வேண்டும். நான் எனது வாழ்வின் முக்திக்காக சிவபிரதோஷ விரதம் இருக்கச் செல்கிறேன். ஓம் நமச்சிவாய. என் இனிய விதர்ப தேசத்து மக்களே, பல வருடங்களுக்கு முன் தர்மகுப்தரின் தந்தை சத்யவிரதன் மூலம் பிரதோஷ விரதமானது முழுமை அடையவில்லை. ஆகையால் அவர் கொல்லப்பட்டார். அவரது அரசம் போய்விட்டது. ஆனால் தர்மகுப்தன் மூலம் பிரதோஷ விரதம் முழுமையடைந்ததால் அந்த அரசு மீண்டும் கிடைத்து விட்டது. இவை அனைத்தும் சிவனின் பிரதோஷ பூஜையின் மகிமைதான். விதர்ப நாட்டு அரசன் மகாராஜா தர்மகுப்தர். விதர்ப நாட்டு அரசன் மகாராஜா தர்மகுப்தர். விதர்ப நாட்டு அரசன் மகாராஜா தர்மகுப்தர். இந்த நன்னேரத்தில் நான் அறிவிப்பு செய்கிறேன். விரைவிலேயே எனது மகள் அன்சுமதியின் திருமணம் மகாராஜா தர்மகுப்தனுடன் வெகு கோலாகலமாக நடக்கும். மகிழ்ச்சிகரமான இந்த நன்னேரத்தில் சிவன் அருளுடன் நானும் இச்சபையில் ஒரு அறிவிப்பு செய்ய விரும்புகிறேன். இன்று நான் உங்கள் முன் உயிரோடு இருக்க காரணம் எனது வளர்ப்பு தாய் உமாதேவியின் பாசத்தின் விளைவுதான். இவர்கள் என்னை வளர்த்து பெரிய ஆளாக்கினார்கள். இவர்களின் நன்றி கடனை என்னால் அடைக்க முடியாது. ஆனால் அதன் விளைவாக எனது தலை இவர்கள் திருவடிகளை வணங்கி நிற்கும். இன்று முதல் இவர் இந்த நாட்டின் ராஜமாதாவாக இருப்பார் என்று அறிவிக்கிறேன். ராஜமாதா, ராஜமாதா. எனது சகோதரன் சுசிவிரதன் அரசை வழிநடத்துவதற்கு எனக்கு முழுமையாக ஒத்துழைப்பான். இனி நீங்கள் அனைவரும் என்னுடன் சேர்ந்து அன்புடன் கூறுங்கள். எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் இறைவன் சிவசங்கரன் நாராயண நாராயண. வணக்கம். இவை அனைத்தும் இறைவன் சிவனும் அன்னை பார்வதியும் நமக்கு அருளிய பலன்தான். பல துன்ப நிகழ்ச்சிகள் நடந்தேறிய பிறகு நம் அனைவருக்கும் ஒரு பாடம் கிடைக்கின்றது. நாம் சிவபிரதோஷ விரதத்தை என்றுமே பாதியில் விடலாகாது. தேவரிஷி நாரதர் கூறுவது உண்மைதான். நான் இங்கு அறிவிக்கிறேன். நமது விதர்ப நாட்டின் ஒவ்வொரு ஊரிலும் சிவ ஆலயம் நிர்மாணிக்கப்படும். சிவபக்தி பிரச்சாரமும் செய்யப்படும். கூறுங்கள். அரஹர மகாதேவா, அரஹர மகாதேவா, அரஹர மகாதேவா. சிவன் திருவிளையாடலை பற்றி அறிவதே கடினம். அது ஒரு சிறு புள்ளியிலிருந்து தொடங்கும். ஆனால் அவர் திருவிளையாடல் நன்மையிலேயே முடியும். கஷ்யப முனிவரின் அரக்க மனைவி தீதி என்பவள் ஒரே நேரத்தில் 2 மகன்களை பெற்றெடுக்கிறாள். அவர்கள் கஷ்யப முனிவரால் ஆசி பெறுகிறார்கள். அவர்கள் பிறந்தவுடனேயே வளர்ந்து விடுகிறார்கள். ஒரு அரக்கன் இருந்தாலே இந்த ஜெகம் படாத பாடுபடுகின்றது. இங்கோ 2 அரக்கர்கள் சேர்ந்து கொண்டு ஜெகத்தை அழிக்க திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நாராயண நாராயண. அரக்கவேந்தன் இரண்யாட்சன். இந்த இருவரும் தமது கொடுமையும் அழிவையும் தொடங்கும் முன்பாகவே நான் இந்த செய்தியை கொண்டு போய் இறைவன் பரம்பொருள் சிவனுக்கு சொல்லியாக வேண்டும்.
நாராயண நாராயண. No.